வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சஸ் தான். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜூன் 16 ஆஃப்டர்நூன் 1:30க்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் தான். ஸோ பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் 12 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க 4 தடையும், பேட்டிங் செகண்ட் பண்ணுவாங்க 8 தடையும் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்தளவுக்கு 200 வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த கிரவுண்டில் பார்த்தா மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ ஃபுல் மேட்சுமே நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து பவுலிங் தான் சூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா வந்துட்டு பிச் ரிப்போர்ட் பார்த்தாலே தெரியும், 12 மேட்ச்சில் 8 மேட்சஸ் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ண தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் சூஸ் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அந்த ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் ஹையாகவே இருக்குது. ஸோ 70% இந்தியா வின் பண்ணுறதுக்கும் ஒரு 30% சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டீம் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேட்ச்சில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 10+1 காம்பினேஷனில் 80% அண்ட் 7+4ல் 20% இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல் டீம் ரெண்டுமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருக்கும். விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட் 11 சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் எந்த பேட்ஸ்மேன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஹர்மன்பிரீத் கௌரை பொறுத்தவரைக்கும் 8 மேட்சஸ் ப்ளே பண்ணி 196 ரன், 39 ஆவரேஜ், 8 விக்கெட்டுமே எடுத்திருக்காங்க. அண்ட் மந்தனாவை பொறுத்தளவுக்கு 8 மேட்சஸ்க்கு 147 ரன், 18 ஆவரேஜ் இருக்குது. அண்ட் திப்தி சர்மா 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி 67 ரன், 33 ஆவரேஜ், 5 விக்கெட்டுமே எடுத்திருக்காங்க. அந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஹர்மன்பிரீத் கௌரை பொறுத்தளவுக்கு 21 மேட்சஸ் ப்ளே பண்ணி 578 ரன், 48 ஆவரேஜ், 10 விக்கெட்டுமே எடுத்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்லேயே இருக்கட்டும் இல்லை டீமுக்கு அகேன்ஸ்டாக இருக்கட்டும் ஹர்மன்பிரீத் கௌரோட ஃபார்ம் நல்லாவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மஸ்ட் பிரேக்கில் ட்ரை பண்ணலாம். அண்ட் மந்தனா 13 மேட்சஸ் ப்ளே பண்ணி 476 ரன், 39 ஆவரேஜுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு டாப் ஆர்டரில் வரதால் ஓரளவுக்கு சேவ் பேக்காகவே இருப்பாங்க இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு. லாரா வால்வெட் பொறுத்தளவுக்கு 14 மேட்சஸ் ப்ளே பண்ணி 493 ரன், 43 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. அண்ட் திப்தி சர்மா 18 மேட்சஸ் ப்ளே பண்ணி 387 ரன், 32 ஆவரேஜ், 12 விக்கெட்டுமே எடுத்திருக்காங்க. அண்ட் மேடிசன் கேப்பை பொறுத்தவரைக்கும் 20 மேட்சஸ் ப்ளே பண்ணி 380 ரன், 22 விக்கெட்டு எடுத்திருக்காங்க. அண்ட் ஆடன் டி கிளர்க்கை பொறுத்தவரைக்கும் 6 மேட்சஸ் ப்ளே பண்ணி 44 ரன், 4 விக்கெட்டுமே எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஸோ இது பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹர்மன்பிரீத், மந்தனா, வால்வெட் அண்ட் மேடிசன் கேப், திப்தி சர்மா, ஸோ இந்த 5 பேருமே கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட் பிக்கில் தான் ட்ரை பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா உமனோட பாசிபிள் 11 பார்ப்போம். ஷஃபாலி வர்மா அண்ட் மந்தானா 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஷஃபாலி வர்மாவோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராக தான் இருக்குது. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஓடிஐ பொறுத்தளவுக்கு. ஸோ ஓடிஐயில் கண்டிப்பாக வந்து நீங்கள் டாப் ஆர்டரை ட்ராப் பண்ணிவிட்டு மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ஓரளவுக்கு சேவ் சாய்ஸாக இருக்கும். மேபி ஷஃபாலி வர்மா வந்து பேட்டிங் செகண்ட் பண்ணாங்கன்னா மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் மிடில் ஆர்டர்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்மிருதி மந்தனா ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்லேயும் ஓரளவுக்கு டீசென்ட் ரெக்கார்டு இருக்குது. அகைன்ஸ்ட் டீமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்மிருதி மந்தனாவை பொறுத்தவரை கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி பேட்டிங் செகண்ட் பண்ணால் ஒரு கேப்டன் வைஸ் கம்பெனியாக கூட நீங்கள் ஸ்மாலிகளை எடுத்துகிட்டு போகலாம். ஜெமீமா ஸோ கண்டிப்பாக மஸ்ட் பிக். ஸோ இனிஷியலாக விக்கெட் வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு இன்னிங்ஸை கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சேஃபாக கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹர்மன்பிரீத் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ மஸ்ட் பிக். ஏன்னா இந்த கிரவுண்ட்லேயும் நல்ல ரெக்கார்டு இருக்குது, அகைன்ஸ்ட் டீமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போய் ரிஸ்கி சாய்ஸில் நீங்கள் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் மட்டும் கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் செகண்ட்னா வேண்டாம். ரிச்சா கோஷ் சொல்லவே தெரியல. ஸோ கீப்பிங்கை பொறுத்தவரை கண்டிப்பாக ஒரு சேஃப் சாய்ஸ். ஆனால் மிடில் ஆர்டரில் கண்டிப்பாக வந்துட்டு இவங்களால் ஒரு 30 to 40 ரன்ன்றதை குயிக்காகவே ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் கிளவுக்குமே பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக சேஃப் சாய்ஸாக தான் யோசிக்க தோணுது. மோஸ்ட்லி எல்லாருமே இவங்கள தான் எல்லாருமே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்கள் டீமில் எடுத்துகிட்டு போங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் இவங்களுமே நீங்கள் ஜிஎல்ல ஒரு கேப்டன் வைஸ் கப்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீகில் கூட ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. திப்தி சர்மா ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. பேட்டிங்கில் வந்தாலுமே டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ மஸ்ட் பிக் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா 50% வந்து இவங்க தான் கேப்டன் வைஸ் கப்னாவே ட்ரை பண்ணுவாங்க. நம்மளுமே கேப்டன் வைஸ் கப்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பூஜா வெஸ்டாக்கர் ஸோ பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. டெத் ஓவர்லையுமே பவுல் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த மேட்சை பொறுத்தவரைக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது விக்கெட்ன்றதை அதிகமாக எடுத்து கொடுக்க முடியும்.
கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸ் தான் கண்டிப்பாக. இவங்ககிட்ட இந்த மேட்ச் 2+ விக்கெட்டுன்றது கண்டிப்பாக எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் பேட்டிங்கில் வந்தாலுமே ஓரளவுக்கு டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ மேபி பவுலிங் ஃபஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு ரிஸ்கி சாய்ஸில் வைஸ் கேப்டனா ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஸ்மால் லீக் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணால் போதும். அருந்ததி ரெட்டி ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸ். பட் என்னை பொறுத்தளவுக்கு ஜிஎல்பிக்காக தான் யோசிக்க தோணுது. அதுவும் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஃபஸ்ட்டில் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. பவுலிங் செகண்டாக நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு பவுலிங் ஃபஸ்ட் பண்ணுற டீம்லேருந்து நீங்கள் பிளேயர்ஸை எடுத்துகிட்டு போகலாம். ராதா யாதவ் ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸ். ஸோ பார்ப்போம் ஆன் டைமில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத. ஸோ ராதா யாதவ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு ப்ளே பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா அந்த இடத்துல ஷியாங்கா பட்டேல் தான் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ ராதா யாதவ் ப்ளே பண்ணாலும் சரி, இல்லை ஷியாங்கா பட்டேல் ப்ளே பண்ணாலும் சரி, ஸோ கண்டிப்பாக மஸ்ட் பிளே ட்ரை பண்ணுங்கள். பர்டிகுலராக பவுலிங் செகண்டில் ஷோபனா. ஸோ கண்டிப்பாக இவங்களால் மல்டிபிள் விக்கெட்ன்றதை எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக மஸ்ட் பிளேயில் ட்ரை பண்ணுங்கள். எக்கனாமிக்காகவும் பவுல் பண்ணுவாங்க அண்ட் விக்கெட்டுமே நிறைய எடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக சேஃப் சாய்ஸ். ஜிஎல்ல கண்டிப்பாக இவங்களை ஒரு டீம்லேருந்து கேப்டன் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு. ரேணுகா சிங் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் கிரிக்கெட்டுமே நிறைய ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இனிஷியலாக இவங்களால் விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இவங்களை நீங்கள் கேப்டன் கேப்டன் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து டாப் ஆர்டர்ஸை நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு மிடில் ஆர்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா பவர் பிளேலே பார்த்தீங்கன்னா 3 to 4 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணிவிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு இனிஷியல் விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஷியாங்கா பட்டேல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் பிக் ப்ளே பண்ணாங்கன்னா ஸோ பார்ப்போம் ராதா யாதவா இல்லை ஷியாங்கா பட்டேலுன்னு. என்னை பொறுத்தளவுக்கு ஷியாங்கா பட்டேல் ப்ளே பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ஷியாங்கா பட்டேலை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஸ்மால் லீகில் நிறைய பேர் கேப்டன் வைஸ்க்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்களுமே தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸ் தான். பட் கண்டிப்பாக வந்துட்டு விக்கெட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 20 to 30 ரன்ன்றதை ஈஸியாகவே எடுத்து கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸோட பாசிபிள் 11 லாரா வால்வர்ட் அண்ட் பிரீட்ஸ் 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ வால்வர்ட்டை பொறுத்தளவுக்கு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் ஃபார்மே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக மஸ்ட் பில் எடுத்துகிட்டு போங்க. மேபி பேட்டிங் செகண்ட் பண்ணால் ஸ்மால் லீகளோட நீங்கள் வர இவங்கள வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். பிரீட்ஸ் ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு சேஃபாக நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. என்னை பொறுத்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் ரிஸ்க் எடுத்து ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அகெயின்ஸ்ட் ரேணுகா சிங் அண்ட் பூஜா விஸ்டாக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ட்ரபுளாக வாய்ப்பு இருக்குது. மேபி பேட்டிங் செகண்ட் பண்ணால் நீங்கள் 2 பேருமே எடுத்துகிட்டு போங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னால் கண்டிப்பாக நீங்கள் பிரீட்ஸை ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மேட்ச் அவங்க ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அண்ட் பாசிட்டிவ் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் ஆப்ஷனுமே இருக்குது. பட் எந்த அளவுக்கு பவுலிங் கொடுப்பாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா பவுலிங்ன்றது அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டுறாங்க. ஸோ பேட்டிங்கில் மட்டும் தான் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இனிஷியல் விக்கெட் போச்சு டாப் ஆர்டரில் வந்து பவர் பிளேக்குள்ளே விக்கெட்டாக விட்டாங்க அப்படின்றேன். அது மாதிரி டீமில் மட்டும் இவங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லோஸ் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸ். பட் என்னை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக தான் யோசிக்க தோணுது. ஏன்னா இவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பவுல் பண்ணுவாங்க. பட் அந்த அளவுக்கு வந்துட்டு ரீசெண்ட் டேஸில் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது கிடையாது. அவங்களுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்தளவுக்கு ஒருமே போடுறது கிடையாது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரிஸ்கி சாய்ஸ் தான். மேபி வந்து உங்கள் ஸ்மால் லீக் டீமில் நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேரிசன் கேப். ஸோ சொல்லவே தேவை, கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% இவங்களை தான் வந்து ஸ்மால் லீக் எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்துட்டு மேரிசன் கேப்பை எடுத்துக்கோங்க. அண்ட் டி கிளர்க்கு பொறுத்தளவுக்கு நல்ல சாய்ஸ். கண்டிப்பாக வந்து 10 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயுமே மிடில் ஆர்டரை இவங்களால் ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஸோ மேரிசன் கேப் அண்ட் டி கிளர்க் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மஸ்ட் பிக்கில் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். டி கிளர்க்கு பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஸ்மால் லீகளோடு நீங்கள் ஐடிஎஸ்க்கு எடுத்துகிட்டு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்குவாங்க. அண்ட் டக்கர் ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸ். பட் என்னை பொறுத்தளவுக்கு இவங்களால் எந்த அளவுக்கு பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும் அண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும் அப்படின்றது தெரியல. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஜிஎல்பிக்காக தான் யோசிக்க தோணுது. ஸோ ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஸ்மால் லீகில் நீங்கள் இவங்களை டேரெக்டாகவே நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகலாம். அந்தளவுக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆகாது. ஜோஃப்டா கீப்பிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 8th பேட்ஸ்மேனாக உள்ளே வராங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். மோஸ்ட்லி எல்லாமே வந்து ரிச்சாக் வச்சு தான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் இவங்களை வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகலாம். ஜிஎல்ல விட நீங்கள் இவங்களை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது.
காகாவை பொறுத்தளவுக்கு நல்ல பவுலர். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இனிஷியல் விக்கெட்ன்றவங்களால எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஷஃபாலி வர்மா அண்ட் மந்தானா இவங்க வந்து கொஞ்சம் ட்ரபுள் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவங்களை நீங்கள் ஸ்மால் லீக்கில் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் ஃபெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக மஸ்ட் பிக். ஜிஎல்ல நீங்கள் ரிஸ்கி சாய்ஸில் ஒரு வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணிக்கோங்க. முலாபா ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்தளவு விக்கெட் எங்களை இல்லை. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 மேட்ச் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெகுலராக விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ விக்கெட் எடுத்தாங்கன்னா நிறைய எடுப்பாங்க, இல்லைனா எடுக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பெங்களூர் கிரவுண்டை பொறுத்தவரைக்கும் ஓவருக்கு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக விக்கெட்ன்றது உங்களால் அதிகமாக எடுக்க முடியும். அந்த கிளாஸை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக மஸ்ட் பிக். ஸோ ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காகா அண்ட் கிளாஸ். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் மினிமம் 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணலாம். பவுலிங் செகண்ட் பண்ணால் எந்த அளவுக்கு விக்கெட் எடுக்க முடியும் தெரியாது. பட் பவுலிங் ஃபஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்மாலில் யாரை கேப்டனாக ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரிச்சா கோஷ், வால்வெட், மந்தானா அண்ட் ஹார்வின் பிரீட். ஸோ இவங்களாம் வந்து நீங்கள் ஸ்மாலில் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷஃபாலி வர்மா, மேடிசன் கேப், திப்தி சர்மா அண்ட் பூஜா வெஸ்டாகரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மேடிசன் கேப்புமே சேஃப் சாய்ஸ் தான். பட் பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் டவுனில் வராங்க. அண்ட் பவுலிங்குமே பார்த்தீங்கன்னா 10 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஒரு 5 to 6 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் ரிஸ்கியாக பார்க்குறேன். பட் எனிவே அவங்களுமே சேஃப் சாய்ஸாக நீங்கள் சேஃப் பிக்காகவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆன் டைமில் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜிஎல் டீம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்எம் டீமில் பார்த்தீங்கன்னா மேடிசன் கேப்பை கேப்டனாகவும் திப்தி சர்மா வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஹர்மன் பிரீட் அண்டு ஷியங்கா பட்டேல் அண்ட் டி கிளக் இவங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இல்லை நான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா சைடு போனால் வால்வெட்டுமே ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பாங்க வைஸ் கேப்டனாக. ஸோ நீங்கள் வைஸ் கேப்டனாக மட்டும் ட்ரை பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜிஎல் டீம் பார்ப்போம். ஜிஎல் டீம் 1 திப்தி சர்மா கேப்டன் அண்ட் ஷியங்கா பட்டேல் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஜிஎல் டீம் 2, ஜிஎல் டீம் 3 அண்ட் ஜிஎல் டீம் 4. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ டீம் தான், ஃபைனல் டீம் கிடையாது. ஸோ ஃபைனல் டீம் வேணால் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.